பயிர்லே சிறந்த பயிர் எந்த பயிர்னு தெரியுமா? வாங்க காட்டுறேன். கிணறு வெட்டும்போது டெய்லியும் தண்ணி எடுத்து வெளியே விடணும். அப்போ தான் அவங்களால வெட்ட முடியும். ஸோ அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தண்ணி யூஸ் பண்ணி பழமரங்கள் நட்டாச்சு, புளிச்சக்கீரையை பிடுங்கி சேல்ஸ் பண்ணியாச்சு, ஒரு வயலாக நஞ்சை ஓட்டியாச்சு. இன்னும் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எள்ளு போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அதான் தட்டை வாய்க்கால் போட்டு எள்ளு விரைச்சாச்சு. இது மாதிரி தட்டம் போடும்போது நிறையா பள்ளம் வரும். அதை சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி விட்டோம். ஆல்மோஸ்ட் இது பொன் விளையிற பூமியாக மாறிடுச்சு. ஸோ டெய்லி ஃபார்மிங் கண்டென்ட்டுக்கு என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயிர்லே சிறந்த பயிர் எந்த பயிர்னு தெரியுமா? வாங்க காட்டுறேன். கிணறு வெட்டும்போது டெய்லியும் தண்ணி எடுத்து வெளியே விடணும். அப்போ தான் அவங்களால வெட்ட முடியும். ஸோ அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தண்ணி யூஸ் பண்ணி பழமரங்கள் நட்டாச்சு, புளிச்சக்கீரையை பிடுங்கி சேல்ஸ் பண்ணியாச்சு, ஒரு வயலாக நஞ்சை ஓட்டியாச்சு. இன்னும் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எள்ளு போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அதான் தட்டை வாய்க்கால் போட்டு எள்ளு விரைச்சாச்சு. இது மாதிரி தட்டம் போடும்போது நிறையா பள்ளம் வரும். அதை சரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி விட்டோம். ஆல்மோஸ்ட் இது பொன் விளையிற பூமியாக மாறிடுச்சு. ஸோ டெய்லி ஃபார்மிங் கண்டென்ட்டுக்கு என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.